அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் செம்ம சூப்பரான டேஸ்ட்லாம் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் நம்ம வந்து நெய் முதல்ல சேர்த்துறேன். நான் 50 கிராம் நெய்யுக்கு நான் வந்து 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கணும். நம்ம பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் முந்திரி ஒரு 6-7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி திராட்சையும் ஒரு 10-15 இருக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக அந்த நெய்யிலையும் எண்ணெயிலும் வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் கருக விடாத நல்லா வறுத்து எடுத்துங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேங்க. முந்திரி திராட்சை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே வச்சுறேன். அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கேரட் துருவி போட்டிருக்கேங்க. ஒரு இது பெரிய சைஸால் ஒரு 2 கேரட் பெரிய கேரட்டாக இருக்குங்க. ஓகே, அதையே போட்டு நல்லா நம்ம வந்து அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா எந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா உங்களுக்கு குழன்னு வருங்க. பாருங்கள், கைவிடாத ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா நம்மளுக்கு நெய்யும் மேலே தெரிஞ்சு வரணுங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப நான் வந்து வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தாங்க பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், கேரட் எல்லாம் நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு இருக்கும். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் நான் வந்து பால்கோவா சேர்த்துருக்கேங்க. நான் என்ன பால்கோவா சேர்க்கறதுனால சுகர் வந்து உங்களுக்கு வந்து கேரட் போட்ட அளவுக்கும் நம்ம சுகரோட அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் குவான்டிட்டி. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த கேரட்டோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பால்கோவா போட்டு ஸ்பெஷலாக செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே கூடுதலாக கொடுக்குங்க. பாருங்கள், கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் போடலைங்க. பாருங்கள், கைவிடாத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கைவிடாத நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃபைனலாக நான் வந்து வறுத்து வச்சுருந்து அந்த முந்திரி திராட்சை போட்டுடுறேன். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா மேலே தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. நமக்கு ஆறி வரும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து ஒரு பிளேட் எடுத்து இன்றைக்கி எல்லாருக்குமே நான் வந்து சர்வ் பண்ண போகிறேங்க. அப்படியே மூடி வச்சிடுறேன். பாருங்கள், ஆறுனதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்குன்னு. இந்த கேரட் அல்வா என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே, அப்படியே எடுத்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.